பிரியன் 8000 ரூபாய்க்கு கூப்பன், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்படுது, முதியோருக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்படுது, மகளிருக்கான உரிமை தொகை அதிகரிக்கப்படுது. எல்லாமே நிதி சார்ந்த அறிவிப்புகளாக இருக்கு. இந்த அரசால சமாளிக்க முடியுமா? மீண்டும் வந்தார்களா, அவர்களால் செய்ய முடியுமான்ற சந்தேகம் மக்களுக்கு வரத்தானே செய்யும். இல்லை, அந்த சூழலுக்கு தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இருக்கு. அதாவது எதிர்கட்சிகள் அவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த உடனே விலைவாசி ஈடுகட்ட அளவுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அவங்க துணிந்து வாக்குறுதியை கொடுக்குறாங்க, அது நிறைவேற்றுவாங்களா மாட்டாங்களான்னு ஆட்சிக்கு வந்தவரை தான் தெரியும். நான் கூட இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் படிக்கும்போது கீனாக கேட்டிருந்தேன், 1 2 3 4 என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடினே இருந்தது, ஃப்ரிட்ஜுக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறாருன்னு ஒரு எண்ணம் என் மனசில் ஓடுற மாதிரி தான் எல்லா மனசுலையும் ஓடி இருக்கும். ரியலாகவே மனசில் ஃப்ரிட்ஜுக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறாருன்னா அவர் கரெக்டாக நம்ம எதிர்பார்த்தபடியே 50வது தான் படித்தார். அது ஆக்சுவலாக அப்போதான் படிக்கும்போது அப்போ ஒரு ஒரு காமன் மேனுக்கு அதை எப்படி அதை எதிர்பார்த்துருமா பாருங்கள். இப்போ ஃப்ரிட்ஜுன்ற ஒரு விஷயம் இவர் சொல்கிற மாதிரி பலவிதமான பொருட்கள், பழைய பொருட்களாக இருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ண விரும்புவாங்க, எல்லாம் கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது பழைய பொருளை போட்டு புதிய பொருள் வாங்கும்போது 8000 ரூபாய்க்குள்ளேயே அது மேனிப்புலேட் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். அது ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். இதை நீங்கள் இவ்வளோ தூரம் இவர் விலைக்கு சொல்கிறாருல்ல, அதை விட ஒரு ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் எளிமையாக போய் ரீச் ஆகுது, எளிமையாக போய் ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவர் சொல்கிற விஷயம் உண்மையிலே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த விலைக்கு சொல்லி நீங்கள் விளக்கணும்ல, உங்கள் உள்ளூர் டீலருக்குள்ளேயே நீங்கள் டீலர்கிட்டயே வாங்கிக்கலாம், அதுக்கு நாங்கள் கூப்பன் கொடுப்போம், அதுக்கு நீங்கள் ஐடி வாங்காத இருக்கணும், ஐடி கட்டுறவனாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. இது கொஞ்சம் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் சுற்றி வளைச்சி உனக்கு பயனுள்ளதாக இருக்குது, பட் இந்த விஷயம் சுற்றி வளைச்சி கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. எனக்கே கூட அது கேட்கும்போது கூட இது எப்படி இது நல்ல மக்களுக்கு புரிய வைக்க முடியாது சொல்ல முடியுமா? டிவி கொடுத்தார் அப்படின்னு கலைஞர் டிவின்னு சொன்னார்னா அது எடுபட்டுது. இதை இல்லத்தரசி கூப்பன்றாங்க. அது இல்லத்தரசி கூப்பன் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, இது நல்ல கூப்பன் தான், நல்ல விஷயம் தான், நல்ல திட்டம் தான், எல்லாம் கரெக்டு. ஆனால் ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ரைட்டாக சொல்கிற விஷயத்துக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே சமதளம் தானா? அதிமுக தாவேகா சொல்றது, நாம் தமிழர் சொல்றது எல்லாமே ஒரே தளத்துல தான் வச்சு. இதுல இது என்ஹான்ஸ் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? இந்த திட்டங்கள்னால பயனடைஞ்சவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவர் உறுதியா நம்புறாரு சார். அதுதான் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு காரணம். அது உரிமை தொகையாக இருக்கலாம், அல்லது புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், தமிழ் புதன் திட்டமாக இருக்கலாம், ஈவன் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமாக கூட இருக்கலாம். எல்லாமே என்ஹான்ஸ்மெண்ட் நடக்குதுன்னா இதனால் பயன்படுற இது அவங்க இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாக்குறுதியில் சொல்லாத விஷயங்கள். ஆக்சுவலாக 21 வாக்குறுதிகளில் சொல்லாத விஷயங்கள், புதுமை பெண்ணெலாம் சொல்லாத வாக்குறுதிகள், அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள். மாதம் ஒரு மின் கட்டணம் இருக்குது, கல்வி கட்டணம் ரத்து இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குது சார், அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது. பெட்ரோல் விலைக்கு குறைக்கிறேன்னு சொன்னாங்க, அதுவும் டீசல் விலை குறைக்கல. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நிறைவேற்றாத வாக்குறுதிகளும் ஒரு பக்கம் இருக்குது. திமுக அது இல்லைன்னு சொல்லலை. நான் பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி கொடுக்குற பயனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த வாட்டி கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நம்புறாங்க. அப்போ அந்த பயனாளிகளை தக்க வச்சுக்கணும்ல, அந்த தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். குறிப்பாக பயனாளிகள்னா பெண்கள் வாக்குகள் டார்கெட் பண்ணுறாங்க. குறிப்பாக இதில் பெண்கள் தானே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கூட அது பெண்களுக்கு தான், பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கீமாக தான் நம்ம அதை பார்க்குறோம். உரிமை தொகையும் அப்படி தான் பார்க்குறோம், புதுமை பெண் திட்டமும் அப்படி தான் பார்க்குறோம். அது தவிர பார்த்தீங்கன்னா இல்லந்தோறும் மருத்துவம்னு ஒன்று இருக்குது சார். நான் உண்மையிலேயே நம்பலை, அது பயனாளிகளை பார்த்த மாதிரி தான் நம்பினேன். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த உள்ளூரில் இருக்கிற பிஹெச்சிலேருந்து அந்த பயனாளிக்கு போய் சுகருக்கு பிபிக்கெல்லாம் மாத்திரை கொடுத்துட்டு வராங்க சார். நம்பவே முடியல. 3 கோடி பெனிஃபிஷரிஸ் இருக்காங்களாம், 3 கோடி பெனிஃபிஷரிஸ், மக்களை தேடி மருத்துவம். இது உண்மையிலேயே நம்ப முடியல. அப்போ இந்த மாதிரி பயனாளிகள் கண்டிப்பாக திமுக ஓட்டு போடுவாங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கலாம். அதெல்லாம் அவங்க நம்புறாங்க. இந்த பயனாளிகள்லாம் இப்போ நம்மை காக்கும் 48ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதை தானே தொடர போகுது. தொடரும் சார், தொடரும். பட் முதல்ல செஞ்சது யாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. செஞ்சவங்க சொன்னா இப்போ நீங்க கூட டோனி 10 தடவை செஞ்சுரி அடிச்ச பிறகு 11வது தடவை ஆடும்போது கூட செஞ்சுரி அடிப்பார் நம்புறீங்கல்ல. ஒன்றுமே செஞ்சுரி அடிக்காத ஒருத்தன் வரும்போது இவன் ஒன்றும் சரியாக தர மாட்டான்னு நினைக்கிறீங்களே. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இவர் செஞ்சிருக்காரு, இவர் செய்வார், என்ஹான்ஸ் பண்ணுறாரு, கொடுப்பாரு. ஆனால் செய்யாத வாக்குறுதிகளும் இருக்குது, அது வேறு விஷயம். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா இதில் விவசாயிகளுக்கு 20 லட்சம் பம்ப் செட் சொல்கிறாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி கொடுக்குறாங்கன்னா இலவச மின்சாரம் பெற எல்லா விதமான எந்தவித மீட்டரும் பொருத்தாமல் நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். அது வழங்கப்படுறது இலவசமாக வழங்கப்படுமான்ற வார்த்தை அதில் இல்லை. இல்லை, இலவசன்ற வார்த்தை அங்கே இல்லை. அதில் இல்லை, கிடையாது. நான் படிச்சு காமிக்கிறேன். அது மாதிரி இலவசன்ற வார்த்தை அதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இலவசங்கிற வார்த்தை இல்லை, அதில் இலவசன்ற வார்த்தை இல்லை சார், வழங்கப்படுங்கிற வார்த்தை தான் இருக்கு. 2 பிரச்சனை சார்.
நான் புரிதலேன்னு சொல்றேன். சார் சொல்றது கரெக்ட் பண்ணிக்கலாம். சார் ஒரு டவுட் கிளப்புறாரு, நியாயமான டவுட்டா கூட இருக்கலாம். நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, விவசாயிகளுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு, இலவச மின்சாரம் இருக்கிறது. ஆமா, மோட்டர் எதுக்கு இவங்க கொடுக்காம அவங்களே வாங்க போற மோட்டர் இவங்க ஏன் தேர்தல் அறிக்கையில கொடுக்க போறாங்க? இல்ல அவங்க காசு கொடுத்து வாங்குறத இவங்க ஏன் தேர்தல் அறிக்கையில சொல்லணும்? இல்ல வாங்குவதற்கு மானியம்ங்கற மாதிரி அவர் யோசிக்கிறார். அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, விஷயம் இருக்கு அதுல. ஆக்சுவலா வந்து இப்போ வந்து பல விவசாயிகள் வந்து பல லட்சம் விவசாயிகள் பழைய மோட்டார் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அதுல மின்சாரம் வந்து வேஸ்டேஜ் நிறைய போயிட்டு இருக்கு, எக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. அதுல வந்து மின்சார வேஸ்டேஜ் நிறைய இருக்கு. அதை வந்து கட்டுப்படுத்தணும்னா கொஞ்சம் புதிய பம்பு செட்டுகள் போட வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த மாதிரி புதிய பம்பு செட்டுகள் போடுறதுக்கு மத்திய அரசு ஏற்கனவே 10,000 ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்க. அப்ப இவங்க வந்து இலவசன்ற வார்த்தையை பயன்படுத்தாத இருக்கும்போது இவங்க வந்து அந்த 10,000 ரூபாய் சப்சிடியோட மாநில அரசோட 10,000 சப்சிடி கொடுக்க போறோம்னு சொல்ல போறாங்களா? இலவசன்ற வார்த்தையை வந்து அதுல இல்ல. அப்ப இதுல வந்து விவசாயிகளுக்கு வந்து 20 லட்சம் விவசாயிகள் கொஞ்சம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இது வந்து நீங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டீங்க, இப்ப என்ன மாதிரியான கொடுக்க போறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க இலவச கலைஞர் தான் இலவச மின்சாரம் கொடுத்தாரு சார். எம்ஜிஆர் வந்து 5 ஏக்கரோட நிறுத்திட்டார் சார். 5 ஏக்கருக்கு 5 ஹெக்டேர் நினைக்கிறேன். 5 ஹெக்டேருக்கு மேல கலைஞர் தான் எல்லாருக்கும் இலவச மின்சாரம்னு கலைஞர் தான் கொடுத்தாரு. இன்னி வரையும் அது தொடருது. உதயமின் திட்டத்தில் வந்து கட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, கட் பண்ண மாட்டேன்றாங்கன்றது விஷயம். ஆனால் இந்த பம்பு செட் விஷயத்துல மத்திய அரசோட 10,000 ரூபாய் சப்சிடி இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க? அதுல ஒரு கிளாரிட்டி இல்லாத இருக்கு. ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, சில வாக்குறுதிகள் வந்து கிளாரிட்டி இல்லாத இருக்கு. எப்படி வந்து உரிமை தொகையை வந்து கொடுக்கறதுல வந்து பிரச்சனை வந்திருக்குல்ல, 1 கோடி அப்படின்னு போட்டு இப்ப பாருங்க, அதான் ரொம்ப கேர்ஃபுல்லா சாமியார் சொன்ன மாதிரி ஐடி கட்டுறவங்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ அடிப்படையா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாமே, இந்த என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே திமுகவுக்கு இது என்ன இம்பாக்ட் கொடுக்கும், என்ன தாக்கத்தை கொடுக்கும்? திமுகவுக்கு அந்த பயனாளிகளோட ஓட்டை தக்க வைக்கிறதுக்கு உதவும். அவங்க வந்து ஒட்டுமொத்தமா அவங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல போட்டாங்க இல்லையா, அது வந்து இன்னும் தக்க வைக்கிறதுக்கான ஒரு அந்த ஒரு ஐடியால தான் இந்த என்ஹான்ஸ்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்கன்றத